ஸோ பிளைட்டட் ஓவம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. நிறைய பேருக்கு இது பற்றி என்னன்றது தெரியறது கிடையாது. இது ஒரு கைண்ட் ஆஃப் அபார்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிளைட்டட் ஓவம் அப்படின்னா என்னென்னா, நார்மலாக ஜெஸ்டேஷனல் சாக் ஃபஸ்ட்டு நமக்கு ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் வீக்ஸ் போக போக உள்ளுக்குள்ளே ஃபீட்டல் போல், ஹார்ட் பீட் அதெல்லாம் டெவலப் ஆகும். இந்த மாதிரி பிளைட்டட் ஓவம் இருக்கிற ப்ரெக்னென்சியில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜெஸ்டேஷனல் சாக் ஃபார்ம் ஆகும். நம்ம ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு பார்த்தா கூட திருப்பியும் ஜெஸ்டேஷனல் சாக் மட்டும் சைஸ் பெருசாகிட்டே போகுமே ஒழிஞ்சு உள்ளே வந்து ஃபீட்டல் போலோ, ஹார்ட் பீட்டோ டெவலப்மெண்ட் ஆகிருக்காது. நம்ம பார்க்கும்போது பேஷண்ட்க்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே அசச் இருக்காது, ப்ளீடிங், பெயின் அதெல்லாம். பட் ஸ்கேனில் மட்டும் இந்த மாதிரி ஜெஸ்டேஷனல் சாக் மட்டும் ஒரு லெவலுக்கு மேலே க்ரோ ஆகிட்டே போகும். ஸோ இதுதான் நம்ம பிளைட்டட் ஓவம்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கட் ஆஃப் மேலே நம்ம இதை மட்டும் பார்த்துட்டே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கிற ப்ரெக்னென்சியை நம்ம வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கண்டினியூவும் பண்ண முடியாது. இதை நம்ம மிஸ்ட் அபார்ஷன்னு சொல்லுவோம்.